உலக பிரசித்தி பெற்ற மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் முன்னிலையில் வெகு விமர்சையாக நடைபெற்றது. மீனாட்சியம்மன் திருக்கல்யாணத்தை தொடர்ந்து திருமணமான பெண்கள் புதிய தாலிக்கயிறை அணிந்து கொண்டனர். உலக பிரசித்தி பெற்ற மதுரை மீனாட்சியம்மன் கோவிலில் 12 மாதங்களும் திருவிழா நடைபெறும். அதிலும் சித்திரை மாதம் நடைபெறும் திருவிழா பிரசித்தி பெற்ற திருவிழாவாக நடைபெறும். இந்த ஆண்டு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலின் சித்திரை திருவிழா கடந்த 12ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. ஒவ்வொரு நாளும் அம்மனும் சுவாமியும் வெவ்வேறு வாகனங்களில் எழுந்தருளி 4 மாசி வீதிகளிலும் வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகின்றனர். விழாவின் முக்கிய நிகழ்ச்சிகளான 8ஆம் நாளில் மீனாட்சி அம்மன் பட்டாபிஷேகம், நேற்று முன்தினமும் 9ஆம் நாள் நிகழ்வான நேற்றிரவு திக்விஜயமும் நடைபெற்று முடிவடைந்தது. இந்நிலையில் சித்திரை திருவிழாவின் 10ஆம் நாள் நிகழ்வான விழாவின் சிகர நிகழ்ச்சியான மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணத்தை முன்னிட்டு சுவாமியும் அம்மனும் இன்று அதிகாலை அழகிரிசாமி நாயுடு, சூறாவளி சுப்பையர், கல்யாண சுந்தர முதலியார் மண்டகப்படிகளில் எழுந்தருளிய பின்னர் 4 சித்திரை வீதிகள் சுற்றி வலம் வந்தனர். பின் முத்துராமையர் மண்டபத்தில் சுவாமியும் அம்மனும் கன்னி ஊஞ்சலாடிய பின்பு திருக்கல்யாண மேடையில் பவளக்கனிவாய் பெருமாளும் சுப்பிரமணிய சாமி தேவானையுடனும் வந்திருந்து மணமேடையில் எழுந்தருளினர். இதனைத் தொடர்ந்து கோவில் வடக்கு ஆடி மேல ஆடி சந்திப்பில் நறுமணம் மிக்க வெட்டிவேர்கள் மற்றும் பல வகை வண்ணப்பூக்களாலும் பச்சரிசியாலும் அலங்கரிக்கப்பட்ட திருக்கல்யாண மேடையில் மணக்கோலத்தில் மீனாட்சி அம்மனும் சுந்தரேஸ்வரர் பிரியாவிடையுடனும் தனித்தனியாக எழுந்தருளினர். தொடர்ந்து விநாயகர் வழிபாடு உள்ளிட்ட பல்வேறு பூஜைகள் செய்யப்பட்ட பின்னர் பாலிகையிடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனை அடுத்து சுவாமி மற்றும் அம்மனின் சார்பில் பிரதிநிதிகளான சிவாச்சாரியர்களும் ரக்ஷாபந்தன் எனப்படும் காப்பு கட்டிய பின்னர் மீனாட்சி அம்மனுக்கும் சுந்தரேஸ்வரருக்கும் காப்பு கட்டும் வைபவமும் அதனைத் தொடர்ந்து பல்வேறு பூஜைகளும் நடைபெற்றன. தொடர்ச்சியாக மீனாட்சி அம்மன் சார்பிலும் சுந்தரேஸ்வரர் சார்பிலும் பிரதிநிதிகளாக இருந்து சிவாச்சாரியார்கள் மாலை மற்றும் வைபவம் நடைபெற்றதை அடுத்து சுவாமிக்கும் அம்மனுக்கும் கோவில் சார்பில் பட்டு சாத்தும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து வேத மந்திரங்கள் முழங்க ஹோமம் வளர்க்கப்பட்டு மங்கள வாத்தியங்கள் வாசிக்க வெகு விமர்சையாக பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் மத்தியில் மீனாட்சி அம்மனுக்கும் வைரத்தால் ஆன திருமங்கல நான் அணிவிக்கப்பட்டு திருக்கல்யாணம் வெகு விமர்சையாக கோலாகலமாக நடைபெற்றது. அப்போது கோவிலில் கூடியுள்ள பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பக்தி கோஷம் முழங்க மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் நடைபெற்றவுடன் பெண்கள் தங்களது மாங்கல்யத்தை புதுப்பித்து கொண்டனர். திருக்கல்யாணத்தின் போது மீனாட்சி அம்மனை பவளக்கனிவாய் பெருமாள் தாரை வாக்கும் நிகழ்வும் நடைபெற்றது. மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண நிகழ்வை தொடர்ந்து சுவாமிக்கும் அம்மனுக்கும் பல்வேறு தீப ஆராதனைகள் காட்டப்பட்டது. பின்னர் ஓதுவார்களால் பன்னிரு திருமுறைகள் ஓதப்பட்டது. திருக்கல்யாணத்தை அடுத்து கோவிலை சுற்றி பல்வேறு பகுதிகளிலும் பக்தர்களுக்கு தாலிக்கயிறும் குங்குமமும் வழங்கப்பட்டது. திருக்கல்யாண நிகழ்ச்சிக்காக 5 டன் வண்ண மலர்கள், குறிப்பாக மதுரை மல்லிகை மற்றும் திண்டுக்கல், நிலக்கோட்டை, ஸ்ரீரங்கம், பெங்களூர், தாய்லாந்து உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து வாசனை மிகுந்த வண்ண மலர்கள் கொண்டும் மேலும் 500 கிலோ பழங்கள் மற்றும் ஸ்ரீவில்லிபுத்தூர் கிளி நவதானியங்களால் செய்யப்பட்ட பெயர் பலகைகளால் திருக்கல்யாண மேடை முழுவதும் அலங்காரம் செய்யப்பட்டு இருந்தது. திருக்கல்யாண விழாவை முன்னிட்டு மாநகர காவல் ஆணையர் லோகநாதன் தலைமையில் 3000 காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். இந்த திருக்கல்யாண நிகழ்வில் கோவில் அறங்காவல் குழு தலைவர் ருக்மணி பழனிவேல் ராஜன் மற்றும் இந்து அறநிலையத்துறை அதிகாரிகள், முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். இதையடுத்து மீனாட்சியம்மன் திருக்கல்யாணத்தை முன்னிட்டு 1 லட்சம் பக்தர்களுக்கு மதுரை சேதுபதி மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் திருக்கல்யாண விருந்தும் நடைபெற்றது. இந்த திருக்கல்யாண விருந்தின் போது சாப்பிட்ட கையோடு பக்தர்கள் திருக்கோயில் சார்பில் அமைக்கப்பட்டுள்ள மொய்ப்பந்தலில் திருக்கல்யாண மொய் எழுதி பிரசாதம் பெற்றுக்கொள்வார்கள். மீனாட்சியம்மன் திருக்கல்யாண வைபவத்தால் மதுரை மாநகரமே விழாக்கோலம் பூண்டது.
மதுரையில் உள்ள அனைவரும் தங்களது வீட்டு திருமணம் போன்று மீனாட்சியம்மன் திருக்கல்யாணத்தை பார்த்து சாமி தரிசனம் செய்து விருந்து உண்டு மொய்யெழுதும் பழக்கம் ஆண்டாண்டு காலமாக நடைபெற்று வருகிறது. இந்த ஆண்டு ஆன்லைன் மூலமாக மொய் செலுத்தி ரசீது பெற்றுக்கொள்வதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன. எல்லா டிவிக்கு கொடுத்துருவாங்க. செய்து $100